அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாட்களாக சங்கீதா என்று தலைப்பு செய்தி. சங்கீதா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றும் கதறி இருக்கிறார். என்னுடைய மகளையும் கண்டுகொள்ளவில்லை, எனக்கும் தங்குவதற்கு இடமில்லை, நான் லண்டன் என்ற காரணத்தினால் எனக்கு வேறு எதுவும் இடமில்லை, தங்குவதற்கு கூட இந்த தற்குறி விஜய் அனுமதி தரமாட்டுக்கிறார் என்று அவர் கதறுக்கிறார். இதுதான் தலைப்பு செய்தி. மிக வேதனையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது நேற்று முன்தினம் தற்குறி விஜய் அவன் வேண்டுமென்று நீ என்ன சொல்றது, நீ யாரு என்று வேண்டுமென்று ஒரே அதாவது யூனிஃபார்ம் போல ஒரே டிரெஸ்ஸிலே திருமணத்திற்கு வந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே இழிவுபடுத்துகிறான் தற்குறி விஜய். இதில் மாற்றுகிறது கிடையாது. இதுல வேற என்னன்னா, இதற்கும் சில பெண்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார் என்ற காரணத்தினால் கொஞ்சம் மனம் வேதனையைத்தான் தருகிறது. நான் என்ன சொல்றேன்னா, நான் அடிக்கடி சொல்வது, உன்னுடைய மகளை காப்பாற்ற வக்கில்லை, உன்னுடைய மனைவியை காப்பாற்ற வக்கில்லை, அவருடைய மனதை புண்படுத்தும் வகையிலே நேற்று முன்தினம் வேண்டுமென்று திரிசாவை திருமணத்திற்கு ஒரே காரிலே ஒரே அதாவது மேட்சா அதாவது ட்ரெஸ் அணிந்து வேண்டுமென்று வருகிறீர் என்று சொன்னால், நீ போய் தமிழ்நாட்டு பெண்களை காப்பாற்ற முடியுமா? நீ போய் எங்களுடைய முதலமைச்சரை, நல்ல ஆட்சி கொடுத்த முதலமைச்சரை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வேலூரிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் கேவலமாக இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு நாளை மார்ச் 8 மகளிர் தின விழா, உங்கள் சார்பாக இன்றைக்கு மகளிர் தின விழா நடைபெற்றது என்று சொன்னால் வெட்கக்கேடாக இருக்கிறது இல்லையா? இது சினிமா டயலாக் மாதிரி இருக்கு இல்லையா? உண்மையில உன்னுடைய இன்னைக்கு கூட கேள்விப்பட்டு உங்க அம்மா ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, அது உண்மையா என்று தெரியவில்லை. உங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத தற்குறி விஜய், நீ எப்படி நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறாய்? உனக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு? ஒரு முதலமைச்சரை நீ எதுக்கு இப்படியெல்லாம் உன்னுடைய மீட்டிங்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீர் என்று எனக்கு உண்மையாகவே அதாவது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். உனக்கெல்லாம் தகுதியே இல்லை. உங்ககிட்டலாம் போய் நான் என்னத்த சொல்றது இல்லையா? உண்மையா சொல்றேன். அதாவது உனக்கு ஒரு குரூப் இருக்கலாம், ஆனா நீ அரசியல்ல இல்லையா மண்ணை கவ போறது உறுதி. ஒருபோதும் அதுவும் ஏதோ ஒரு பெண்கள் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி நீ நினைச்சிக்காத. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள், கிராமத்து பெண்கள் உண்மையில் மனமிந்து இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆளா என்று இருக்கிறார். நிச்சயமாக என்ன சொல்றேன்னா, நீ வெறுப்பேத்தாத இல்லையா? நான் இன்னைக்கு இதன் மூலமாக வீடியோ மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, முதல்ல உங்க சங்கீதா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு என்ன வழி தீரு, நீ நாட்டு மக்களை பற்றி எங்களுடைய முதலமைச்சர் பார்த்துக் கொள்வாய். நன்றி நண்பர்களே.